Be strong and be courageous. அந்த வசனம் எனக்கு இப்போ ரொம்ப தேவை. I need that verse more than ever. Supervisor ஒரு பக்கம், மினிஸ்டர் டைரக்டர் ஒரு பக்கம், கர்த்தர் தான் வழி நடத்தணும். பைபிளை படிச்சுட்டே ஜெபம் பண்ணிக்கங்க. So we have been meditating on Joshua. Lord, let the time go slow. We have been meditating on Joshua, and in NSTF, Jay took one day one message about Joshua. Pastor வந்து ஒரு சீரீஸ் அங்கே எடுத்துட்டு இருக்கிறாரு. சம்பந்தமே இல்லாமல் ஜெய் வந்து he took on Joshua. From that moment வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு the way Jay took the message. Thank you Jay for that insights. அப்போ நம்மளும் இங்கே ஜாஷ்வா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். And we have been meditating on this books for a while. It's been 4 weeks, I guess. Open your Bible to chapter 4. நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா, எப்படி ஆண்டவர் வந்து யோசுவாவை ஒரு தலைமைத்துவத்துக்கு மோசேக்கு அப்புறமா கொண்டு வந்தார். How he encouraged him and said, be strong and courageous. After Moses, you're going to lead my people, அப்படி சொன்னார். And we have seen how God gave importance to the Ark of Covenant, how his presence goes before the people, particularly when they are crossing the Jordan. அப்படி பார்த்தோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து பாஸ்டர் ப்ரீச் பண்ணார் தட் கிராசிங் த ஜோர்டன் முடிஞ்சு. ஸோ வி ஆர் இன் சாப்டர் 3. அது முடிஞ்சிட்டு ஐ வாஸ் ரியலி திங்கிங், என்ன நான் கொடுக்குறது, ஜாஷுவா கொடுக்கணும், நிறைய இன்ட்ரெஸ்டிங் இது இருக்குது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாஸ்டர் விட்டு இடத்துலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு. டயனா ஆல்சோ ஆஸ்கிங் மீ, நீ தீம் சொல்லுன்னு. எனக்கே தீம் தெரிலமா, இருமா, I don't know myself அப்படின்னு நான் இது பண்ணிட்டேன். பட் ஷீ டுக் த சாங் ஆல்ரெடி. அவள் தீம் எடுத்துட்டா. தென் ஒரு வெனஸ்டே போல தான் எனக்கு வார்த்தையே கிடைக்கல. நான் ஜெபம் பண்ணுக்கிறேன், தானியல் ஜெபம் பண்ண மாதிரி நானும் ஜெபம் பண்ணுகிறேன், வார்த்தை கிடைக்கணும்னு. தென் ஆன் அ பர்டிகுலர் மார்னிங் ஐ ரிசீவ் த வேர்ட். ஐ தாட் ஓகே, ஐ ஷுட் மெடிடேட் ஃப்ரம் வேர் பாஸ்டர் லெஃப்ட். அண்ட் நான் வந்து சாப்டர் 5 அப்படி படித்தேன். அப்புறம் சாப்டர் 4 படித்து 5 படித்தேன். 4 and 5 chapters seems to be very flat. There's no villain, there's no heroine, there is no problem, there is no dispute. Everything seems to be going very smoothly. People obey as Joshua is instructing them. God's presence is there. எல்லாமே ரொம்ப பக்காவாக போயிட்டு இருக்குது. At first I thought, these chapters are very flat, very dull. Everything is working so perfect. We need some dispute, we need some argument, we need some conflict so that we can fix those conflicts, we can give some conclusion. இல்லையா? தாவீது சவுல் சண்டை போட்டது, ஆதாம் ஏவாள் அந்த பாவம் பண்ணது, ஏதோ ஒன்று அந்த மாதிரி டிஸ்பியூட் கான்ஃப்ளிக்ட் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். How I'm going to take this? இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, எல்லாம் பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே ஜனங்க. Then one question came to my mind. அதுதான் என்னோட இந்த சர்மனை டிசைட் பண்ணது பாருங்க. அந்த கொஸ்டின் வந்து, people cross Jordan, அங்கே ஒரு மிராக்கல் நடக்குது. தண்ணியில் they walked on the dry ground. There was a wonder, a miraculous act took place. But I also read somewhere 12 spies went to Canaan 40 years before. அவங்க எப்படி போனாங்க? How did they go? Why there was no record in the Bible? எப்படி அவங்க போனாங்க அப்படின்னு நான் நோண்ட ஆரம்பித்தேன். Then God took me to Deuteronomy 1:21. God says to Moses, see, the Lord has given you the land. Go up, take possession of it. அப்போ people என்ன சொல்கிறாங்க? They suggested,
okay, that's good idea. Let's send some people to spy the land before going to war. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 12 பேரை நம்ம அனுப்புவோம். அவங்க வந்து போயிட்டு வந்து அது குட் ரிப்போர்ட்டாக பேட் ரிப்போர்ட்டாக சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். அப்போ தான் நான் பார்த்தேன் அந்த மேப்பை. the left side map, that's a route இஸ்ரேலைட் இந்த 12 பேர் வந்து ஸ்பை பண்ணது. அப்போ அவங்க கானான யோர்தானை கிராஸே பண்ணலை. They went from Kadesh Barnea upward, சவுத்துலேருந்து மேலே யோர்தானுக்கு லெஃப்ட் சைடுக்காக அவங்க போயிட்டாங்க. So they do not need to cross Jordan. Why they did not need to cross the Jordan? Okay, the answer. அவங்க அப்போ போயிட்டாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போயிட்டு இருக்கலாமே, என்ன ஆச்சு அப்படி பார்த்தா, Moses said, go and possess the land. But people said, send 12 spies. 12 spies போயிட்டு வராங்க. We know this story, right? ரெண்டே பேர் வந்து they gave the good report. 10 people gave the bad report. People believed whoever giving the bad report. They said, அங்கெல்லாம் அவங்க கையில் தான் நம்ம போயிட்டு சண்டை போட முடியாது. They gave up. They rebel against God. They said, Moses, we can't do this. We can't go up like that. ஏனாக்கியர்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அரக்கர்களெல்லாம் இருக்கிறாங்க, நான் வந்து எப்படி அங்கே போகிறது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ காட் செட், கோவமா, உங்களில் ஒருத்தனும் போக முடியாது, என் பேச்சுக்கு நீங்கள் கீழ்ப்படியில்ல, இங்கே நீங்கள் சுற்றணும். தட்ஸ் வை தே வாண்டட் இன் த வில்டர்னஸ் ஃபார் 40 years because they disobeyed God. God said, go and take possession, but they disobeyed God. உடனே மோசஸ் வந்து சொல்கிறாரு ஜனங்க கையில், பாவம் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, ப்ராமிஸ் லேண்ட்லாம் கிடையாது உங்களுக்கு. தென் பீப்புள் க்ரை அவுட், தே கம் இன் ரிப்பென்டன்ஸ், we sinned against God, no let's go and fight அப்படின்னு they build their faith, but it's already too late. God said, I'm not going to support you. But still people, they went on the mountain trying to fight against Amalekites. ஓட விரட்டி அடிக்கிறாங்க. அப்புறம் விழுந்து அடித்து கீழே வராங்க. மோசஸ் சொல்கிறாரு, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ நாட் டு கோ அகைன். ஆண்டவர் சொல்லிட்டான்னா சொன்னது தான். The disobedience always has consequences. Now or later, definitely there will be consequence. கீழ்ப்படியாமல் எப்பொழுதும் விளைவுகளை ஏற்படுத்தும், நமக்கு கொடுக்கும். ஒருவேளை அது தாமதமாக வரும், இல்லை அப்போவே வரும், ஆனால் விளைவுகள் உண்டு. மன்னிப்பு இருக்கும், ஆனால் விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் பெட்டர் டு obey the Lord when God is speaking to us. இப்போ புரியுதுங்களா why they wandered in the wilderness for 40 years? Now, after 40 years, ஆண்டவர் பாவம் பார்த்து, ஓகே நீங்கள் போங்கடா, இந்த பக்கமாக போங்க, வேறு ரூட், ஷோயிங் டிஃப்ரெண்ட் ரூட். தென் அங்கேருந்து அவங்க திரும்ப வந்து கீழேருந்து ரைட் சைடில் இருக்கிற மேப்பை பாருங்கள், அதுக்கு வழியாக போகிறாங்க. They are landing up in the plains of Moab and Jericho. Last week we have seen that people crossed Jordan. Priests stood in the middle ground. Everyone crossed over the other side. Finally set their foot on the promised land after 40 years of waiting. வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போகிறாங்க. நம்ம இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது what we expect is, as soon as they enter the land, they're going to fight and conquer the land. அது நடக்குது தான், பட் அதுக்கு முன்னாடி அருமையான காரியங்கள் நடக்குது இந்த சாப்டர்ஸில். Joshua has seen the success of Moses, but also failures of Moses. மோசேயோடைய நல்ல காலங்களையும் அவர் பார்த்தாரு, தவறான அணுகுமுறைகளும் அவர் பார்த்துருக்கிறாரு. So he learned many lessons for many years. கூடவே ஒட்டிக்கின்னு இருந்ததுனால
இதெல்லாம் பண்ண ஆண்டவருக்கு பிடிக்கும், இதெல்லாம் பண்ண ஆண்டவருக்கு பிடிக்காது. So Joshua was very careful in leading his people. Now he would have thought, wow, what a great, wonderful act just now took place. I have seen the Red Sea parted into two. ரெண்டு பக்கம் தண்ணி குவியலாம் நின்னுச்சு, இது மதில்களை போல. ஆனால் இப்போ நான் பார்க்குற இந்த காரியம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. புரண்டு வருகிற யோர்தான் ஒரு பக்கம் தண்ணீர் குவியலாக நிற்குது, இன்னொரு பக்கம் அப்படியே ட்ரை கிரவுண்டாக இருக்குது. பீப்புள் ஆர் வாக்கிங். வாட் an awesome God we are serving. Sometime God would take us through the similar situation, but he will not do the similar miracle. உட பாதைகள் ஒரே மாதிரியே தென்படும். இந்த பாதையை நான் ஏற்கனவே கடந்திருக்கிறேனே, ஆண்டவர் இப்படி நடத்தினாரு, அதே போல நான் இதையும் நான் பண்ணிடுவேன், இதையும் நான் மேற்கொள்ளுவேன், இதையும் நான் கடந்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தவறு. God wants to work his ways in different pattern, different times, because he is sovereign Lord. He always has a different way and different timings and different pattern to do his works. Amen. At the Red Sea, God says, stretch out your staff. But in Jordan, he said, step into the water. At first time when the water was needed for Moses and people, God said to Moses, strike the rock. Second time when people need water, he said, speak to the rock. When Jesus fed people with 5 loaves and 2 fish, there is another time Jesus fed some loaves and few fish. Jesus healed one blind man by touching him. Another time, he just prayed for him. Peter was freed by an angel. Paul and Silas were freed by an earthquake. நமக்கு ஆசீர்வாதங்களோ அற்புதங்களோ தேவை, ஆனால் அது ஒரே மாதிரி தான் ஆண்டவர் செய்யணும்னு நாம் எதிர்பார்க்க கூடாது. We could see plenty of examples, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். After the great miracle as God has performed, one thing God commanded Joshua. Red Sea கடந்து போகும்போது அதை பண்ணல ஆண்டவர். இப்போ சொல்றாரு, appoint 12 people and they will have to carry 12 stones. நான் சொல்ற இடத்துல அதை போய் நைட்டில் நீங்கள் வச்சிருங்க கடந்து போன பின்பு. நம்மளோட வாழ்க்கையும் ஒரு பயணம் மாதிரி தான் வருங்க. I always love to preach on the journey sermons. This is the exodus from darkness to light. We are all walking through. We are having the same journey. இதிலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Number 1, when God says, Joshua, appoint 12 people, 12 பேரை நேமிங்க. 12 பேர் யோர்தான் ட்ரை ஆகிடுச்சுல, அங்கிருந்து அந்த ட்ரை ஆன இடத்துலேருந்து 12 கற்களை அவங்க சுமந்துக்கிட்டு போயிட்டு நான் சொல்கிற இடத்துல அவங்க வைக்கணும். Carry your stories of testimonies. அதான் Joshua 4 சாப்டரில் நம்ம பார்க்குறோம். God commands Joshua. God did not tell Moses to build a memorial place after they crossed the Red Sea. They just sang a song. Miriam took the timbrel and danced. Everybody sang a song they enjoyed. But when Joshua led Israel into the promised land, இப்போ அவங்க என்டர் ஆக போகிறாங்க உள்ள. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எரிகோ கோட்டை வரப்போகுது. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு சிட்டி அவங்க கான்கர் பண்ண போகிறாங்க. இப்போ யோர்தானை கடந்தாங்க. யோர்தான் அற்புதமாக அவங்களுக்கு வழிவிட்டது. ஆண்டவர் சொல்கிறாரு, 12 If your children in future they ask, what is this 12 stones, Dad? What is this 12 stones doing here? Is there any story about that 12 stones? And tell them about me, about what I did for you. And another 12 stones, எங்க priest நின்னுந்தாங்களோ அங்கேயே நடுங்க. அது கடலுக்குள்ள தான் இருக்கு, ஆறுக்குள்ள தான் இருக்கு, யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. பட் ஃபியூச்சர்ல எப்பாவது அது வற்றி போனா அப்போ
அது நினைவு இடமாக இருக்கும். ஃபார் மை ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபார் மை பவர், ஹவு பவர்ஃபுல் ஐ am. My children need to know these stories. First thing Joshua instructed to carry is the stones, carry the testimony of a miracle. நம்மளும் இந்தியாவில் வந்திருக்கிறோம், வேற எங்கேருந்து வந்திருக்கிறோம். What did you carry? நம்ம இன்னமும் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த ஏதோ ஒரு பொருள் இருக்கும். அதை காட்டி உங்கள் பிள்ளைங்க கையில், இதுதான் நான் வளர்ந்தது விதம், இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம். Show them the photos, show them the videos. When we went to India last time, I took Rayma Ryan, my wife. நான் இருந்த வீடு இப்போ இல்லவே இல்லை. அந்த மஞ்சு வீடு கூட இல்லை. I took a photo with them there. This is the place I was born and raised up. Now it's all demolished. We can't even see this. But after so many years, God has given us a beautiful house. I did not come here simply. My God brought me here. My God carried me here. He is our God. இவர் தான் உன் தேவன், இவரை மட்டும் விட்டுறாத. I teach them. What do you carry? Is there anything that you can show your children, your next generation? Show them, teach them, show them, tell them about our God. ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப குயிக்கா, எல்லாரும் கடந்து போகிறாங்க. இவங்க என்டர் ஆன உடனே காத், ரூபனைட்ஸ், ஹாஃப் ட்ரைப் ஆஃப் மனாசே, இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஆடு மேய்க்கிறவங்க பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, யோர்தானுக்கு வலது பக்கமாக இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இது எங்களுக்கு வேணும். கொஞ்சம் பேச்சுக்கு அப்புறம் அது ஒத்துக்கிறாங்க. பட் அதுக்கு ஒரு கண்டிஷன். நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு 9 ட்ரைப் வந்து அங்கே போய் சண்டை போடணுமா, அவங்க கஷ்டப்படணுமா? எல்லாரும் ஒன்றா கஷ்டப்படணும், எல்லோரும் ஒன்றா அனுபவிக்கணும், எல்லாம் ஒன்றா சண்டை போடணும், எல்லாம் ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இந்த 2 ட்ரைப் என்ன பண்ணுறாரு, மோசஸ் ஒரு கமாண்ட் சொல்கிறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு யோர்தானை கடந்து போய் அவங்களுக்கு ஃபைட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணுமே. ஒய்ஃபு, குழந்தைங்க, ஆடு மாடு எல்லாம் இங்கே விட்டுருங்க. தோ செட்டில் தேர். Then 40,000 people armed, priest அந்த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் தூக்கி போகிறாங்க, இவங்க அதுக்கு பின்னாடி போகிறாங்க to fight the battle. Help your brothers before you could settle. நம்மளால் மற்றவங்களை உதவி செய்ய முடியுன்ற நிலைமை இருந்தால் நம்ம செட்டில் ஆனா கூட பரவாயில்ல, நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸ் செட்டில் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும். Then God will enable us to settle as well. In church we need people like this, tribes, sacrificing their time, அவங்க குடும்ப ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு. I see missionaries like that. They left their families, going somewhere, preaching the gospel, standing in the front line. We need people like that in our families. We have people like that in our families, sacrificially working for our sibling, parents, our family. இந்த எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் கடந்து போகிறாங்க. ஆண்டவர் வந்து வார்த்தை சொல்கிறாரு. இந்த நரேஷ்லேருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி இருக்கும் பாருங்க. Verse 14 says, that day the Lord exalted Joshua in the sight of all Israel. They stood in awe of him all the days of his life, just as they had stood in awe of Moses. People have seen Moses, how he was doing miracle and wonders. Joshua அந்த மாதிரிலாம் ரொம்ப பெருசாக பண்ணி அவங்க பார்க்கல. People need to see leaders doing great things. People always watch if that leader is doing a great thing,
ஏதாவது பண்ணுறாங்களா? பிரயோஜனமான இதை ஏதாவது செய்கிறாங்களா? People will be watching. Is there any great miracle wonders taking place when the leader or pastor, when they pray? When Joshua was leading people, அவனை கிராஸ் பண்ணி போகிறாங்க ஜனங்க. மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன், அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. When Jesus and disciples crossing the Sea of Galilee, there was a big storm and Jesus was sleeping in the stern. ஆண்டவரே ஐயரே மடிந்து போகிறோம், அது உங்களுக்கு கவலை இல்லையான்னு எழும்போது ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டி, be still, இறையாது அமைதலார் அப்படின்றாரு. அதே போல நடக்குது. Disciples, they said, who is he? Even the sea, raging seas, controlling and listening, obeying his voice. ஸோ யோசுவா இந்த மாதிரி பெரிய காரியங்களை செய்யும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன். People are watching us. Testimony is not primarily what we say about what God did in our life, but it's more about what people say about you. It's about what people say, what people see God is doing in our life. That is testimony. I don't know whether God is watching me or not, but people are watching me. ஆண்டவர் பார்க்குறாரு, 1000 கண்கள் இருக்கு, பூமி எங்கும் உலாவி பார்க்குறாரு, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் மோர் தென் காட், கேமரா கண்களை வைத்துக்கொண்டு ஜனங்க நம்ம பார்த்துட்டே இருக்கிறாங்க. Is he walking according to God's word? He is living his testimony out or just preaching it? 1 Peter 5:5-6 says, be humble. God is going to exalt you in his due time. யோசுவா பாருங்க, ரொம்ப ஹம்பிளா அவரோட டைமுக்கு காத்திருக்கிறார். மோசேக்கு அடங்கி இருக்கிறார். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துறார். The exaltation come God's own time. Then people all set up the 12 stones. ஒரு இடத்துல செட் பண்ணி they all celebrate, and the renewal of covenant, the circumcision of the foreskins. Foreskins hill அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மலை. அந்த இடத்துல they all circumcision பண்றாங்க. Why? Because these people are second generation people. யோசுவா காலேபு தவிர மற்ற ஒவ்வொருவரும், there may be 2 million people, they all எல்லாம் மேலும், they all went into this, இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த முறைக்கு போறாங்க. Why? They want to renew the covenant. God wants to tell them who God is. இந்த செகண்ட் ஜெனரேஷன் கிட்ஸுக்கு இப்போ அவங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரியாது, உடன்படிக்கை பற்றி தெரியாது. ஆபிரகாம் உடன்படிக்கை, நோவா உடன்படிக்கை, மோசேயோட உடன்படிக்கை, இது பற்றி எந்த நாலேஜ் இல்லை பாருங்க. ஸோ தே ஆல் ஹேட் திஸ் டீச்சிங் செஷன், அண்ட் தென் இந்த ஃபோர்ஸ்கின்னை கட் பண்ணணும், இந்த சர்க்கம்சிஷனை பண்ணணும். This is a symbol that we belong to God. The first time அவங்க கேட்குறாங்க, they renewed the covenant. They renewed the covenant. We also, sometimes we need to sit back, think about what God has done, Jesus had done on the cross. அந்த உடன்படிக்கை நாம் மீண்டும் மீண்டுமா, when we do the supper, we remember because Jesus has done this. Because Jesus had died for me, he shed blood for me, he rose again. இதெல்லாம் நாம் ஏன் மாசம் பண்றோம், இல்லை வாரம் பண்றோம்னா, just to renew the covenant, renew our heart and mind and soul and spirit.
what God is, who God is, that I belong to him. இப்போ எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணியாச்சு, விருத்த சேதனை பண்ணிட்டாங்க. I guess like Joshua is like, Lord, what is next? Lord, what is next? I think he's always giving ears to the Lord. He's not doing his own. அங்கே பார்த்தீங்களா படிக்கும்போது தெரியும், அவரா எடுத்து எதுவுமே செய்யவே மாட்டார். உன் சுய புத்தியின் மேல் சாயாம கர்த்தர் மேல பற்றுதலா இருந்து அவர் மேல நம்பிக்கையாரு உன் காரியம் வாய்க்கும். இது ரொம்ப அறிஞ்சிருக்கிற பாரு ஜாஷுவா. பிளஸ் அவர் மோசேயோட தோல்விகளும் பார்த்ததுனால அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இஸ் ஆல்வேஸ் ஹீடிங் டு காட். லார்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஆர் யூ ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்? நம்ம ஏதோ ஒரு இடத்துல நின்று இருக்கிறோம்ல, எங்கேயோ ஸ்டக் ஆகிருக்கிறோம். What is next, Lord? And without surprise, God also speaks to him and is giving all the instructions. The சேதனை பண்ணணும், worship பண்ணணும், இந்த 12 ஸ்டோனை வைக்கணும், எல்லாமே ஆண்டவர் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. Carrying stones may be a great way to remember what he did, but that's not enough. Time to take the knife and show them who I am. A sign of covenant between God and his people. So adala பண்றாங்க. But in New Testament we see in Romans 2:28-29, நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படணும். No longer the foreskins. Our heart need to go under circumcision. And இருதயத்தில் இருக்கிற அந்த நுனித்தோல், அந்த பாவம், அந்த அழுக்கு, அந்த தீமை, அதெல்லாம் நீக்கி போடுவது, தினந்தோறும் நம்மை புதுப்பித்துக் கொள்வது, and washing ourselves by the blood of Jesus Christ, the new covenant. Now getting back to Joshua, அடுத்ததா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ற, நுனித்தோள்கள்லாம் பண்ணிட்டு அவங்க சர்க்கம்சிஷன் பண்ண உடனே, it's like God was waiting for this moment to pronounce this particular blessing. God said, verse 9, today I have rolled away the reproach of Egypt from you. So the place has been called Gilgal to this day. God was thinking like, I've been leading them, guiding them, providing for them, protecting them, carried them for 40 years, taught them to trust me. When I made them cross over the Red Sea, I swore to them, you will never see Egyptians again. இன்று கண்ட எகிப்தனை நீங்க ஒருபோதும் காண்பதில்லை அப்படின்னு செங்கடலை கடக்கும்போது நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். எகிப்தனை பார்க்காம நாம் இருக்கிறோம், கரெக்டு தான். ஆனால் எகிப்தில் தான் நாம் இருந்தோன்ற பழி சொல்லணும், நிந்தனையும் பாவங்களும் கில்ட்டு, அந்த சின்னு, அந்த கெட்ட பேர், ரெப்யூட்டேஷன், பேட் ரெப்யூட்டேஷன் எல்லாமே என் மேலே இருக்கு, என் பிள்ளைகள் மேலே இருக்கு. I'm gonna roll that away today. From today அப்படின்றாரு. From today. Because they're long away from Egypt. They may be a slave long ago, 40 years ago, but they're no longer slave. They enter the promised land. They have their own inheritance. Hallelujah. God said, crossing is over. Now the time to roll over the shame, the reproach, the sorrow, the bad time, the bad testimony about my people enslaved in Egypt. It's time to roll over. And God said, roll, roll, roll. In Hebrew, the words meaning is Gilgal. God says Gilgal, Gilgal, Gilgal. All my people's shame, guilty, pain, roll away. You may be wondering, Lord, I was a sinner, I was a slave. I don't have a permanent place to stay. We always wander from place to place. Is there any permanent place for me to stay here, Lord? We ask this question. God is telling you from today,
you will have Gilgal experience. It's time for me to take away the shame and guilt. And Jesus was crucified. He died. He rose again. On the third day, the stone was taken away, rolled over stone. The stone of the tomb rolled over. He was raised to life again. Through the resurrection of Jesus Christ, all of us can enter the promised land. No more shame, no more guilt, no more old life, no more old identity. ஒருவேளை உங்களை குறித்த நிந்தனை சொற்கள் இருக்கலாம், பழி சொற்கள் இருக்கலாம், பாவமான வாழ்க்கையை நீ வாழ்ந்தைய, இப்படி இருந்திய நீ அப்படின்னு உங்களை குறித்து எல்லாரும் சொல்லலாம். அந்த எல்லா விதமான ஷேமை ஆண்டவர் புறம்பே தள்ளுறாரு. And they celebrate this Passover. That same day, first time they started to eat the own அங்க இருக்க லேண்டில் இருக்கிற கிரைன் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. That day the manna stopped coming from heaven. Now இப்போ அவங்களே வந்து லேண்ட் லார்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்கு. They can able to eat their own food. இப்போ யோசுவா வந்து ஜெரிகோ கோட்டைக்கு முன்னாடி probably ஒரு நைட் வந்து probably was wandering, walking, seeing the Jericho in distance, wondering himself, how I am going to conquer this. The walls looks giant to me, so huge and fortified. How am I going to conquer this? This is very interesting. Joshua saw a man with a drawn sword. அந்த கத்தி வந்து உரையில இல்லை, அது உரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. It's a drawn sword. The man is standing there, looks like ready for battle. As soon as Joshua as a warrior, he thinks, யாரோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் இருந்தா போதும். இவரை பார்க்கறது பயங்கர பிரகாசமா வித்தியாசமா இருக்கிறாரு, இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? நம்ம ஜோஷுவா படிக்கும்போது நம்மளோட மனசில் என்ன இருக்கும்னா, ஜோஷுவா இஸ் a warrior, is a well built fit man அப்படின்னு. But that moment Joshua is 80 years old. அவரே வந்து கோல் ஊனி நடக்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருப்பார். He's just passing the commands, he's leading the people. ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டாக இருந்திருக்கலாம். But he need strength, he needs some divine support. He already fought a battle in அமலக்கர்களுக்கெல்லாம் ஒரு முறை அவர் சண்டை போட்டிருக்கிறாரு. அது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் 40 வருஷம் ஆச்சு, சண்டை போடுறதுக்கு டச்சு விட்டு போச்சு. He asked that man, are you for us, for our enemies? In other words, are you with me or for them? நீங்க எங்களுக்காக நிற்பீங்களா, இல்லை என்னோட எதிரி, இப்போ எரிகோ கோட்டை தான் எதிரி, அவங்களுக்காக நிற்பீங்களா? The man's answer was surprising. He said, neither. ரெண்டுமே கிடையாது. But as a commander of the army of the Lord I have come. தேவனுடைய சேனையினுடைய தளபதியா நான் இங்க வந்திருக்கிறேன். Sometimes we also ask these questions, right? When we go through certain situations. Lord, are you with me or with them? Are you hearing my prayer or their prayer? Are you, who is going to win, Lord? Me or them? And அவருக்கு சொன்ன ஆன்சர் தான் நமக்கும் ஆன்சர். God said, neither. I am not a man to take sides. I am not here to make one person win, another person lose. I am not here to answer one prayer and one person prayer, answer them and reject another prayer. I am here to do the will of God as the commander of the Lord of hosts. The Lord is righteous in all his ways and faithful in all he does. இதை கேட்ட உடனே ஜோஷுவா understood, oops, I have asked the wrong question.
he understood who is standing there in front of him. He fell face down to the ground in reverence, now asking the right question. What message does my Lord have for his servant? இப்போ எவ்வளோ டோன் மாறிச்சு பார்த்தீங்களா? He understood who is in front of him. Joshua quickly realized he asked the wrong question. The proper question should be, Lord, am I on your side? Lord, are my ways are aligned with your ways? Lord, is my life pleasing in your sight? Lord, am I on your side? இதுதானே சரியான கேள்வி. நான் உங்களோட பயணிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களோட உங்களுடைய இருதயத்துக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்றேன்னா, நான் உங்களோட இருக்கிறேன்னா? What is the message, Lord? அப்படின்னு ஜாஷுவா கேட்ட உடனே சூப்பரான ஒரு ஆன்சர். There is no direct answer for this question also. That man said, take off your sandals, for the place where you are standing is holy. இது எங்கேயோ நம்ம கேட்டிருக்கிறோம்ல, என் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரதுக்கு நீ போறியா? நீ போ. From burning bush, God spoke to Moses. என்ன burning bush வெந்து போகாம இருக்கு அப்படின்னு கிட்ட போனா, don't come near to me. Remove your sandals. The place where you're standing is holy. The man with his drawn sword is not a common man, not a common warrior. He was God. Came in the form of a visible man. Many scholars believe that man whom Joshua encountered was none other than Jesus Christ himself. In theology, we call it as theophany. When it comes to Jesus Christ, we call it as Christophany. Joshua spoke to Jesus Christ in Old Testament. In front of Joshua, Jesus Christ standing there with a sword, a drawn sword. Before even Joshua could go for the battle, God is going before him. God is going before us. Whatever the battle that you're facing today, right now, a drawn sword man is standing and going in front of us. But remember, God is holy. God is holy. Joshua's name was Hoshea before, just means salvation. And Moses saw and seen that and said, your name is no longer Hoshea. Your name is Joshua. Your name is just having salvation. What salvation? Whose salvation? Your name is Joshua. The Lord is the salvation. Joshua just lived out his name, பாருங்க. So many things happen in chapter 4 and 5. It seems to be very flat, as I said. But when I explored the Word of God with the Holy Spirit help, so many we could learn, carry your stories of testimonies, teach your children, show our God. Help our brothers and sisters before you could settle. Exaltation come in due time when we are faithful and humble. Continue to renew your mind and spirit with the Word of God and prayer and devotion. God is promising us today that the reproach of Egypt is rolled away. Celebrate the Passover. Remember the goodness of God. Remember what Jesus Christ did on the cross. Finally, the Lord is holy. The Lord is holy. That's the ultimate message for today. The Lord is holy. So you ought to be holy. Just like how I am holy. Just like to finish here.
Be strong and very courageous. Be careful to obey all the law my servant Moses gave you. Do not turn from it to the right or to the left, that you may be successful wherever you go. Keep this book of the law always on your lips. Meditate on it day and night, so that you may be careful to do everything written in it. Then you will be prosperous and successful. Joshua அதை சரியா பண்ணிட்டாரு. How about us? Can we live such a life? Let's stand with him. Let's say together, we are on his side. We are on Jesus' side. We are on the kingdom side. We are holy. May the Lord bless us. I request Pastor to come forward and pray.